this session, we have to move national income and social accounting. So let us see one by one. So national income is also being measured by the social accounting method. Simply national income எது கூட ஆட் பண்ணுறாங்க we have to measured by the social accounting method, அதாவது சமூக கணக்கிடுதல், that is a social accounting, அந்த முறையில் கூட இந்த நேஷனல் இன்கம்மை மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ in this method, that means under this method, the transactions among various sectors such as firms, household, government, etc. Firms, household, governments, etc. are recorded and their interrelationship traced. So what we call the transactions, இதோ பரிமாற்றம் பொறுத்த வரைக்கும் எது கூட உடைய பரிமாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா firms ஏற்கனவே தெரியும், ப்ரொடியூசர் ஆர் இண்டஸ்ட்ரி, ஹவுஸ்ஹோல்டு கன்சப்ஷன் அதாவது கன்சியூமர், கவர்மெண்ட் செக்டார் கவர்மெண்ட் ரோல். ஸோ இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா இன்டர் ரிலேஷன்ஷிப், ஸோ அதனுடைய தொடர்பை கண்டறியப்படுது. ஸோ தட் இஸ் அ social accounting. The social accounting framework is useful for economists as well as policy maker. இந்த social accounting அப்படின்ற ஒரு ஃப்ரேம்ஒர்க் யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமியில் இருக்கிற எக்கனாமிஸ்ட் பர்சன்ஸ் as well as the policy maker. அது பொருளியல் பொறுத்த வரைக்கும் அதனுடைய கோட்பாடு பாலிசி கொள்கைகள்லாம் தயாரிக்கிறதுக்கு இந்த சோஷியல் அக்கௌண்டிங் ஃப்ரேம்ஒர்க் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஒன் ஆஃப் த மெஷர்ஸ் பை த சோஷியல் அக்கௌண்டிங் மெத்தட். ஸோ சோஷியல் அக்கௌண்டிங் மெஷர்ஸ் பார்த்தோம், அது கூட என்னென்னலாம் ஆட் ஆகுது. ஸோ டிரான்சாக்ஷன்ஸ், ஸோ சோஷியல் அக்கௌண்டிங் அண்ட் செக்டார். Under this method, the economy is divided into several sectors. So sectorsனா என்ன, துறைகள் சொல்கிறோம் இல்லையா. ஸோ துறைகள், ஸோ துறையில் எந்த மாதிரியான பல்வேறு துறைகள் இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். A sector is a group of individual, a group of individuals or institutions having common interrelated economic transaction. அதாவது பொருளாதார பரிமாற்றங்கள் எப்படி காணப்படுதுன்னா காமன் இன்டர்ரிலேட்டட். அந்த பரிமாற்றம் எப்படி இருக்கு, தட் மீன்ஸ் பல்வேறு நிறுவனங்கள் பல்வேறு குழுக்களாக இணைந்து காமன் இன்டர்ரிலேட்டட் அந்த பொருளாதார பரிமாற்றங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம், செக்டார். ஸோ வாட் இஸ் எ செக்டார் அப்படின்னு கேட்டாங்கன்னா a sector is a group of individuals or institutions having common interrelated economic transactions. So that the economy, that the sector, we are divided into following sectors. What are the sectors? We have to see one by one. Firms, household, government, rest of the world, and capital sector. You know that firms na என்ன சொல்லியிருக்கோம், firms, that means firms na யார் சொல்லுங்க, ப்ரொடியூசர்ஸ் சொல்கிறோம் இல்லையா, ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டீஸ், firms. the first one தான் நம்ம பார்க்குறோம். firms na என்ன சொல்லலாம், ப்ரொடியூசர்ஸ், ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டீஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பில் நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க. எம்ப்ளாய் த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் டு ப்ரொடியூஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகே, தட் we are called firms. ஹவுஸ்ஹோல்டு, ஸோ ஹவுஸ்ஹோல்டு பொறுத்த வரைக்கும் என்னது, ஹவுஸ்ஹோல்டு கன்சியூமர், கஸ்டமர், கன்சியூமர்ஸ். ஓகே, ஸோ த கன்சியூமிங் என்டிட்டிஸ் அண்ட் ரெப்ரசன்ட் த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் who receive payment for services rendering by them to firms. ஸோ ஹவுஸ்ஹோல்ட் செக்டர்ஸில் யார் இருப்பா, கன்சியூமர்ஸ் இருப்பாங்க, ப்ரொடியூஸ் பண்ண கமோடிட்டியை கன்சியூம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவங்க தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹவுஸ்ஹோல்டு. Okay, so particularly the firm makes payment to household for the services.
ப்ரொடியூசர் பொறுத்த வரைக்கும் அது என்னவா பயன்படுத்துகிறார், தயாரிக்கிறாரு, அதை பணமாக மாற்றத்துக்கு கமோடிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்ணுறாரு. ஸோ அது மூலிமா அவருக்கு என்ன கிடைக்குது, வருமானம் கிடைக்குது. யாருக்கு விற்கிறாரு, கன்சியூமர்ஸுக்கு. ஓகே, firms and household. Okay, so dear students, I hope you understand these 2 points. Next, government. So government, you know, it is important. So government sectors, it refers to the economic transaction of public bodies at all levels, center, state and local. So economic transactions எந்தெந்த லெவலில் இருக்குது, that means state, center and local, isn't it? So பொருளாதார பரிமாற்றங்கள் பொறுத்த வரைக்கும் ஆஃப் பப்ளிக் பாடிஸ், மக்களின் இடையே தொடர்பு படுத்துகிறோம் இல்லையா. ஸோ அந்த கான்செப்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம், கவர்மெண்ட் செக்டார். இன் தர் ஒர்க் கன்சர்னிங் சோஷியல் அக்கௌண்டிங். ஸோ வி கால் த சோஷியல் அக்கௌண்டிங். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் சோஷியல் அக்கௌண்டிங்னா என்ன அப்படின்ட்டு. ஓகேவா, சரி. எடே அண்ட் பீகாக், ஒன் ஆஃப் த எக்கனாமிஸ்ட் பர்சன், எடே அண்ட் பீகாக். ஸோ என்ன சொல்ல வராங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன பார்க்கலாம். have defined government as a collective person. என்ன சொல்றாரு, collective. Government was a collective persons that purchases goods and services from firms. கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன செய்யுது, கன்சூமருக்கு தேவையானதை யாருக்கிட்டேருந்து வாங்கிட்டு வர்றாரு, ப்ரொடியூசர், அது ஃப்ரம் ஃபர்ம்ஸ்கிட்டேருந்து வாங்கிட்டு வர்றார், கலெக்ட் பண்ணிட்டு வர்றார் அந்த கமோடிட்டிஸ். ஓகேவா, அது யாருக்கு கொடுக்குறாரு, கன்சியூமர் ஆர் கஸ்டமர்ஸுக்கு அவர் அளிக்கிறார் இல்லையா. கான்செப்ட் புரியுதா? ஸோ இது யார் சொன்னது, ஹூ இஸ் டோல், எஸ், எடே அண்ட் பீகாக் have defined government as a collective person that purchases goods and services from firms. So இது எந்த செக்டர்ஸில், எஸ், கவர்மெண்ட் செக்டார். ஸோ கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்க, அதாவது எந்த மாதிரியான சர்வீசஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, எனிவன்? எஸ், யூனோ, கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மக்களுடைய நலனுக்காக செயல்படுத்தும் இல்லையா, நலனை செயல்படுத்தும். என்ன மாதிரியான அப்படின்னு பார்க்கலாம். சோஷியல் குட்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ், பாதுகாப்பு கொடுக்கும். பப்ளிக் ஹெல்த்து, மக்களுக்கு பப்ளிக் ஹெல்த், ஹாஸ்பிட்டல்ஸ் அவனுடைய, ஸோ அவங்களுக்கு தீர்வு காண்பிக்கிறதுக்காக சொல்யூஷன்ஸ். எஜுகேஷன் அடுத்தது. ஸோ இது எல்லாமே என்னது, கவர்மெண்ட் செக்டர்ஸ் தான். ஃபார்ம்ஸ்கிட்டேருந்து வாங்கி அதை மக்களிடையே செயல்படுத்தும், ஒரு நல்ல நலன்களை குறிக்கிறதுக்காக அவங்களுக்காகவே செய்யக்கூடியது. ஓகேவா, ஸோ திஸ் செக்டர் வி கால் கவர்மெண்ட் செக்டார். நெக்ஸ்ட், ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு செக்டார். இட் ரிலேட்டட் டு international economic transactions of the country. Rest of the world உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒன் ஆஃப் த ஃபார்முலாஸில் எக்ஸ் மைனஸ் எம் அப்படின்ட்டு. ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ். ஸோ இதில் என்ன டிரான்சாக்ஷன் நடக்குது, இன்டர்நேஷ்னல், பிட்வீன் டூ ஆர் மோர் கண்ட்ரீஸ், எக்கனாமிக் டிரான்சாக்ஷன்ஸ் ரிலேட்டட். ஓகே, இட் கண்டெய்ன்ஸ் இன்கம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் டிரான்சாக்ஷன், external loan transaction and allied overseas investment income and payments. இப்போ பார்க்கலாம், கவர்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய கண்ட்ரிஸ் கூட தொடர்பு வச்சுப்பாங்க, டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, லோன் டிரான்சாக்ஷன், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். ஸோ இந்த மாதிரியான பொருளாதார பரிமாற்றங்கள் வந்து செயல்படுத்துறது எந்த செக்டர்ஸில் வருது, ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு. நெக்ஸ்ட்டு, கேபிட்டல் செக்டார். கேபிட்டல் அப்படின்னா என்னது, இட் ரெஃபர்ஸ் டு சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ கேபிட்டல், ஒரு சில பொருட்கள் மூலிமா கிடைக்கக்கூடிய வருமானத்தை என்ன பண்ணுவாங்க, சேவிங், பார்ட் ஆஃப் இன்கம் வந்து சேவிங் பண்ணுவாங்க இல்லையா, அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஸோ இந்த செக்டர்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், கேபிட்டல் செக்டார். இட் இன்க்ளூட்ஸ் த டிரான்சாக்ஷன் ஆஃப் பேங்க்ஸ், insurance, corporations, financial houses and other agencies of the money market. So this is a very important the sectors la பொறுத்த வரைக்கும் capital sectors very important. Dear students, I hope you understand this social accounting and sectors. Okay, so finally
while assessing sectoral contributions to GDP. So, sectoral contributions, and then what are the sectoral contributions? Yes, firms, households, government, rest of the world, and capital sector. So, these several sectoral contributions to GDP. GDP already know, gross domestic product. So, எல்லாமே எக்கனாமியில் இது எல்லாமே செக்டரல் கான்ட்ரிபியூஷன்ஸ் செயல்படுத்துது. ஸோ த எக்கனாமி இஸ் டிவைட் இன்டு த்ரீ நேம்லி. பொருளாதார நிலையை வந்து வி கால்டு டிவைட் இன்டு த்ரீ கைண்ட்ஸ். ஸோ த்ரீ வாட் ஆர் தட்? ஃபர்ஸ்ட் ஒன் primary sector, secondary sector and tertiary sectors. So already know that primary sectors related to what? Agriculture, isn't it? Fishing, etc. So this sector is related to primary. So next secondary sectors. Secondary sectors la what are that include? Yes, industry, industrial sectors. Okay. Then manufacturing. So it related to secondary sector. Next tertiary sector. So tertiary sectors including trade, transport, banking and communications. So these are the economy is divided into three sectors, namely primary sector, secondary sector and tertiary sector. Dear students, I hope you understand in this session. So what are the topics we have to learn? Yes, first of all national income and social accounting, and then we have to discuss the social accounting and sectors. There are economies divided into some of the sectors. What are the sectors? Firms, households, government, rest of the world and capital sector. Okay, isn't it? So one by one நம்ம discuss பண்ணோம். I hope you understand these topics. If any doubt meant, you have to ask or call. Thank you students.